பெரியார் வந்தபோது, ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற நம்முடைய பெரியார் வந்தபோது ஒரு எழுச்சி பெற்றோம். கேரளாவில் நாராயணகுரு வந்தார். அந்த எழுச்சி நம்ம மத்தியில் சாதிகளை ஒதுக்கிவிட்டு கலப்பு திருமணத்தை ஒரு சட்டமாக்கிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநிலம்தான். சுயமரியாதை திருமணமாக அதை மாற்றி, ஹிந்துனா ஹிந்து கேஸ்ட் படி தான் கல்யாணம் பண்ணணும், கிறிஸ்துவன்னா கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணணும், இஸ்லாமியர்கள்னா அவங்க முறைப்படி தான் பண்ணணும். அப்படியெல்லாம் இல்லையா? நான் ஒரு இஸ்லாமிய பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், இந்த ஹிந்து, நான் தமிழ் ஹிந்து, பிறப்பால் ஹிந்து, நான் வழிபடுகிறேனோ இல்லையோ ஹிந்து, ஆனால் நான் என்னுடைய ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரியார் எங்களை வளர்த்துருக்கார். அப்படி தான் சொல்லி நம்ம கொண்டு வந்தோம் செக்ஷன் 7A அப்படிங்கிற ஒரு சட்டம். அது ஹிந்து திருமண சட்டத்தினோட ஒரு முக்கியமான பிரிவு. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம கொண்டு வந்த போது. அதுதான் முதல் சட்டமாக வந்தது. ஆக இப்படியெல்லாம் மாற்று கருத்துக்கள் எல்லாம் அந்த அந்த குறிப்பிட்ட காலம் பாருங்க, 70லிருந்து அந்த 2000 வரைக்கான காலமே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள். வரதட்சணை கொடுமை ஒழிக்கணுமா, உடனே காதல் திருமணம் பண்ணுங்க, சாதிகளை மறுத்து கல்யாணம் பண்ணுங்க, சுயமரியாதை கல்யாணம் பண்ணு, இப்படிதான் நம்ம அதுதான் ஒரு எழுச்சியா வளர்ந்தது. அந்த எழுச்சியெல்லாம் எங்க போச்சு ஹரி? நீங்க 20ல இருந்தே பாருங்களேன், 2000 ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ச்சியாக காதல் திருமணம் அதிகமா இருக்கு. காதல் திருமணம் எவ்வளவு அதிகமோ அதை விட வெறுப்பு அரசியல், சாதிய வெறுப்பு அரசியல், மத வெறுப்பு அரசியல் நாட்டுல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.